அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி காரணமாக என்ன பலன் கிடைக்க இருக்கிறது, எந்த 6 ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது, அதில் கன்னிராசி உள்ளதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ராகு கேது பயிற்சியானது 8/10/2023 முதல் ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகின்றனர். அது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது ஜென்ம ராசியில் அமருகிறாருங்க, ராகு 7ஆம் இடத்தில் அமருகிறாருங்க. இது சில மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஸ்தமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய கேதுவின் ராகுவின் அமைப்பால் நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கிறது. குடும்பஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வருவதால் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை மோட்சக்காரரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று ராகுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் சில சிரமங்கள் இருக்கலாம். பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏனென்றால் கேது ராகுவை பார்க்கிறாருங்க, ராகு கேதுவை பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் சில சிக்கலான விஷயங்கள் சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எண்ணிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் ராகு கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நிறைந்த பலன் அதீதமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும் போது ராகு 3, 6, 11 இடங்களாக மகரம், துலாம், ரிஷபம் ராசிகள் அமைந்திருக்கின்றன. கேதுவிற்கு 3, 6, 11 இடங்களாக கடகம், மேசம் மற்றும் விருச்சகம் அமைந்திருக்கின்றன. இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அதே சமயம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ராகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். கேது ஜென்ம ராசிக்கு வந்தாலும் கூட ராகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது பல்வேறு விதமான பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமம் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பின்படி பார்க்கும்போது ராகு கேதுவுக்கு பகை கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் இருக்கின்றன. ராகு கேதுவுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரனும் ராசியின் அதிபதியாக உள்ள புதன் சமகிரகமாகவும் குரு சமகிரகமாகவும் இருக்கிறாருங்க. நட்பு கிரகமாக சுக்கிரன், சனி கிரகங்கள் இருக்கின்றன. ராகு கேதுவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது அமர்வதால் கற்பனையான சிந்தனைகள், எதிர்மறையான கருத்துகள் மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்ற தருணங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ராகு தலைப்பகுதியுடனும் கேது வால் பகுதியுடனும் இருக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் எதிரெதிர் இடத்தில் இருந்தாலும் இணைந்துதான் பலனை பார்க்க வேண்டும். தனித்து பலனை பார்க்குவதை விட இணைத்து பார்க்கும் போது மிக மிக சிறந்த மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ராகு குறும்பு, பயம், அதிருப்தி, ஆவேசம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வீழ்ச்சி என அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக வலிமையான கிரகமாக இருக்கிறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் சிந்தனை, எண்ணம், ஆன்மீகம், கற்பனையான செயல் வடிவம், கற்பனையான திறன் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவருங்க. இந்த 2 கிரகங்களுமே சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சூரியன் எப்படி சுழல்வதில்லையோ அதே போன்று இந்த ராகு கேதுவும் சுழல்வது இல்லாத ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகநிலைகள் சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வந்தாலும் ராகு கேது மிக தொலைவில் நிதானமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறது. அதாவது நெப்டியூன், யுரேனஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 கிரகநிலைகளும் மற்ற கிரகத்தின் இயக்கங்களை கூட பாதிக்க அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக ராகுவினுடைய தற்காலிக பழிவாங்கலாக காரணமாக தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது. அந்த சமயங்களில் எதிர்பாராத பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போது விழிப்புணர்வுடன் எப்படி செயல்படுகிறோமோ அதே போன்று இந்த தருணத்தில் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியில் அமர்வதால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ராகுவால் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. சப்தமஸ்தானத்தில் உள்ள ராகுவால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆனால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலிமை வாய்ந்த ராகு, சனி, சுக்கிரன் எப்படி திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறதோ அதே போன்று ராகுவிடமிருந்து மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கலாங்க. அவர் 7ற்கு மாறி இருப்பது அஷ்டம பாதிப்புகள் விலகி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேது ஜென்மராசியில் அமர்ந்தாலும் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகளில் மிக சிறந்த மனநிறைவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது.
ஆன்மீக சிந்தனை என்பது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் பண பிரச்சனை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகு கேது பெயர்ச்சி துவங்கியதற்கு பிறகு முதல் ஒரு 4-5 மாதத்திற்குள் மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. அதில் எந்த விதமான தடையும் தாமதமும் இல்லை. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எண்ணிய வேலை வாய்ப்பை பெறுவதற்காக சற்று கடினமாக உழைத்தாலும் அதற்கான பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ராகு கேது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சனி இந்த தருணத்தில் மிக அற்புதமாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராகு கேது பெயர்ச்சி துவங்கி 3 மாதத்திற்கு பிறகு அவர் மிக வலுவுடன் அமருவதால் தொழில் ரீதியாக எந்த விதமான போட்டியும் பொறாமையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டபடி நிதி சார்ந்த விஷயங்களும் அரசாங்க சலுகைகளும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ல் ராகு இருப்பதால் திடீர் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கேது ஜென்மத்தில் இருப்பதால் சில எதிர்மறையான கருத்துகள் தோன்றுங்க. அவற்றை மற்றும் கையாளுவதில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் 2ற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. இந்த ராகு கேது கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகுவும் சற்று சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கேதுவும் இருப்பதால் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் புதிய முயற்சியில் ஈடுபடும் போது சின்ன சின்ன தடைகளும் இருக்கும். எனவே சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சியில் விவேகத்துடன் இறங்க வேண்டும். வேகமாக செய்கிறோம் என்று சில குழப்பத்தை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்பதை மட்டும் கன்னிராசிக்காரர்கள் மனதில் வைத்து செயல்படுங்க. மாணவ மாணவரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் ராகுவிடமிருந்து பெரிய அளவிற்கு சிரமம் வராது. கேது ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு முதல் 6 மாதத்திற்கு பிறகு நல்ல வலுவான நிலையில் சஞ்சரிக்கின்றன. அப்படி சஞ்சரிக்கும் போது நிறைந்த பலன் கிடைக்கும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி துவங்கி முதல் ஒரு 4-5 மாதம் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அதற்கு பிறகு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு இருக்கிறது. இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு கேது பெயர்ச்சி நடந்து முதல் 3 மாதத்திற்குள் திருநாகேஸ்வரம் சென்று ஒரு முறை தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.